Okay, so here what is given? Three particles P, Q, R are moving along the vectors A vector, B vector, C vector is given. Okay, சரி அப்போ இந்த A வெக்டார் எந்த பிளேனில் இருக்குன்னு பாருங்கள். A வெக்டார் வந்து ஒன்று IJ, அப்போது அவர் XY பிளேனில் இருக்கார். ஓகே, இது பாசிட்டிவ் X பாசிட்டிவ் Y. B வெக்டார் எந்த பிளேனில் இருக்கார் பாருங்கள், அது எந்த பிளேனில் இருக்குன்னா இட் இஸ் YZ பிளேனில் இருக்குது. ஓகே, ரெண்டுமே பர்பண்டிகுலர் பிளேன்ஸ். ஓகே, அதேமாதிரி சி வெக்டார் எப்படி இருக்கார் பாரு, சி வெக்டார் வந்து -I + J, அப்போது -X Y பிளேனில் இருக்கார். கரெக்டா? ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவு பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங். இதில் P பார்ட்டிக்கல் போகிறாரு. ஓகே, P பார்ட்டிக்கல் இதில் இருக்கார், Q இங்கே இருக்கார், அண்ட் தென் R இங்கே இருக்கார். அப்போ வாட் இஸ் கிவன்? தே ஆர் ஸ்ட்ரைக்கிங் ஆன் அ பாயிண்ட். ஓகே, அண்ட் தென் ஸ்டார்ட் மூவிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஓகே, இங்கே ஒரு இடத்துல மீட் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு வேறு டைரக்ஷனில் போகிறாங்க. அப்போ பார்ட்டிக்கல் P எங்கே போகிறார் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் போகிறாருன்னா மூவிங் நார்மல் டு தி பிளேன் விச் கண்டைன்ஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார். Okay, அப்போ நவ் ஃபைனலி ஆஃப்டர் striking what is happening? Your P is moving in a plane perpendicular to A vector and B vector. Okay, this is given, and then what is given? Similarly, particle Q is moving in a plane perpendicular to A vector and B vector. Okay, அப்போ அவரும் அதே தான். கரெக்டாக? A vector and B vector. அதே மாதிரி சாரி, ஐ மேட் a mistake I guess. P is moving along A and B, Q is A vector and B vector. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுத்துருக்கு Q. Similarly, particle Q is moving normal to the plane which containing A and C. A and C A and B. I think there is some typo error in this. I guess so. One second, I'll check. சரி, இட் இஸ் ராங் ஒன்லி. 2 தடவை டைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ Q வந்து A and B கிடையாது, இட் இஸ் அலாங் A and C. திஸ் இஸ் வாட் கிவன். கொஷின் பண்ணது ஆங்கிள் பிட்வீன் தி டைரக்ஷன் ஆஃப் P and Q. இப்போது P போகிற டைரக்ஷன் நீ கண்டுபிடிக்கணும், Q போகிற டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் கொஷினில் கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ ஆங்கிள் இப்போது P போகிற டைரக்ஷன் லெட்ஸ் சே இட் இஸ் A வெக்டார். Okay, U போகிற டைரக்ஷன் லெட்ஸ் சே இட் இஸ் B வெக்டார். ஸோ வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் A வெக்டார் அண்ட் B வெக்டார்? இதான் கொஷின். அப்போ ஃபஸ்ட்டு we have to find a perpendicular vector, normal vector to A and B. This is what we have to find. இங்கே தான் உங்களுக்கு தெரியாமல் ஸ்டக் ஆகிருப்பீங்க. ஓகே, ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்க பேசிக்ஸ். தட் இஸ், if you have a vector, okay, so one vector, let's say it is some x vector. If you want to find an unit vector normal to this vector, okay, அதாவது direction which is normal to this, that is x cap. Okay, normal vector இல்லைனா சும்மா நம்ம n capனு கூட போட்டுக்கலாம், n cap. This will be always x vector by modulus of your x vector. Okay, magnitude of your x vector. இதுதான் ஃபார்முலா வெக்டார்ஸில். இப்போ உனக்கு இங்கே ஏக்கும் பிக்கும் பர்பண்டிகுலரில் தான் இவர் போகிறாரு. அப்போது இங்கே நான் A வெக்டார்னு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அப்போது A வெக்டார்னது A வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் தான் இவருக்கு பர்பண்டிகுலர் வெக்டார் கிடைப்பாரு. அப்போ இந்த A கிராஸ் B வெக்டார் தான் இந்த X வெக்டார். அப்போ this should be divided by what? Magnitude of this. Okay, magnitude of this. அப்போ magnitude of your A vector cross B vector. This is what we have to do. அதே மாதிரி B வெக்டார்னது இது Q போகிற டைரக்ஷன் Bன்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இட் இஸ் பர்பண்டிகுலர் டு A and C. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? இட் இஸ் A வெக்டார் cross C வெக்டார் divided by magnitude of A வெக்டார் cross C vector. அவ்வளோதான். If you do this, you will get it. Okay, so this we can do it here. Okay, so A vector என்னது? Okay, this is given here already. Okay, A is I plus J, B is J plus K. Okay, so I, J, K. A வந்து I plus J. அப்போ 1, 1, 0. Okay, so and then what is your B? J plus K. J plus K na I கிடையாது, 0, 1, 1. So what you will get here? I'll expand using this. Okay, if I expand, I'll use this row. If I use this row, I'll get what? K cap into, I'll get 1. Okay, you will multiply பண்ணா 0 ஆயிடும். So plus here this is 1. Okay, if I expand using this, I'll get what? I plus J. So I'll get what? I plus J plus K. Is it correct? I plus J plus K. Minus symbol இங்கே மிஸ் பண்ணிட்டுனா பாருங்கள்.
So here I expanded using this. Okay, using this means this should be minus j. I missed it. Okay, this is minus j. Minus j. Here one minus will come. So this is what another a cross b. Okay, இங்கே போட்ட நான் இந்த a cross b இருக்குல்ல, இதோடைய வேல்யூ வந்து என்னது I cap minus j cap plus k cap. So whole divided by modulus of this. This 1 minus 1 plus 1. So modulus will be what? Root of 1 plus 1 plus 1. So it is nothing but root 3. This is a vector. That is direction of your p particle. அடுத்து இதே மாதிரி b வெக்டார் போட்டால் என்ன வரும்? b வெக்டார் வந்து a cross c. c வெக்டார் என்னது? minus I plus j. So here this is minus I plus j. So minus 1 I minus I plus j k. அப்போ இவர் 0. அப்போ இவருக்கு பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது 0 ஆகிடுச்சு. இந்த காலம் வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் k மட்டும்தான் வரும். k into 1 மட்டும்தான் வரும். அப்போ k cap தான். கரெக்டாக? am I right? So here if I expand using this, I'll get k cap. So if I expand it 1 minus of minus 1, okay, minus of minus 1, I'll get 2k. Okay, so here this is nothing but 2k cap. If you take a modulus of this, you will get 2 only. Okay, so 2. am I right? This is AB. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. கொஷின் இஸ் வாட்? தி ஆங்கிள் பிட்வீன் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் P and Q. அப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் we have to find. A வெக்டார்க்கும் B வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். தட் how we can do. இது ரெண்டுமே பர்பண்டிகுலர் டைரக்ஷனான்னு பாருங்கள். இது K கேப்பில் போகிறாரு. This is I minus j plus k. Or angle between any two vectors, how we can find this? Dot product. A vector dot B vector is nothing but what? AB cos theta. Okay, so here this cos theta is nothing but we have to find. Okay, so A vector dot B vector by AB. இது வந்து modulus of A modulus of B. So this is what? A vector dot B vector will be what? We have to find the dot product of this two. அப்போ என்ன பண்ணலாம்? டைரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணு ரெண்டுத்தையும். You will get it. So first constant மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 by root 3. So here you will get what? This is actually k cap only. Okay, so 2 by 2. So it is 1. அப்போ if you multiply both, what you will get? So here I don't have I cap. அப்போ 0 into 1 is 0. J capம் கிடையாது. 0 into minus 1 is 0. அடுத்து 1 into 1 is 1. So I will get 1 by root 3 divided by modulus of A modulus of B. Modulus A of A will be what? It will be root 3. Correct? It will be root 3. And then what will be the modulus of this? This will be 1. Am I right? Sorry, modulus of this A will be what? இங்கே 1 by root 3 இருக்குது. இங்கே 1 square plus 1 square plus 1 square. You will get root 3. Root 3 cancel ஆகிடும். You will get 1 only. Okay, so here 1 தான் இருக்குது. அப்போ 1. அப்போ cos theta we are getting what? 1 by root 3. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? Cos inverse of 1 by root x. அப்போ x உடைய வேல்யூ என்னது? It is 3.